தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் பண்டிகைக்கு ஆரம்பமாகவும் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 361வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 361வது பாடல். எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால்.
கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வரும்போதும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும்போதும் நீடிய பொறுமையை காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையுடன் உங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அந்த சராசரிகளை படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்கள் நீ படைத்த இயற்கையை எங்கள் ஆடவர்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். மேலும் நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தும் எந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் சுயநலத்திற்காக பிறருக்கு கேடு செய்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம்.
பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயவுபெருத்து இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம். எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம். இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் அலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு தோத்திரம். சுய தொழில் நிறுவன வேலைகள் ஆசிரியர் பணி அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு தோத்திரம்.
காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்த்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு தோத்திரம். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புதுபலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்திரே உமக்கு தோத்திரம். கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதவர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபை மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டிய உமக்கு தோத்திரம். வாழ்வளிக்கும் உணவாக உன் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வழியாய் உமது பேரிலுள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். பின்வரும் சங்கீத தொகுப்பை நாம் முறையே வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அமர்ந்து கொள்வோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி பிரஸ்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கின்ற திருமறை பகுதியை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை.
அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளரும் என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தங்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்பது 2ஆம் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதத்தை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 371 பாடல் ஆராதனை முறைமை புத்தகத்தில் 8வது பக்கம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்ற கீதத்தை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக சொல்லி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் சபையும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, விண்ணப்பங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் ஏறெடுப்போம். நீர் தெரிந்துகொண்ட சுதமாகிய உம் அன்னை நாடெல்லாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உள்ள நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று படைப்பாளரே, எங்கள் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையும் கால சூழ்நிலையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் போஷிப்பித்தள்ள வேண்டும் என்று எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்வர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணிகளின் வழியாக சமுதாயத்தில் நல்ல பலங்கள் ஏற்படவும் வேண்டும் என்று இயற்கையை ஆள்வோரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செல்ல வேண்டும் என்று எல்லா உயிரினங்களையும் படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றிட வேண்டும் என்று கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோன், சமுதாயத்தில் ஒடுக்கப்படுவோன், ஏழைகள், அநாதைகள், விதவைகள், அன்றைய ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சுகம் தருவோரே, வியாதியாயிருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீரா வியாதியால் துன்புறுவோர், மருத்துவ உதவி இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும்
பாதுகாத்தள்ள வேண்டும் என்று மனுக்குலத்தை காப்பவரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்கள் இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அள்ளிச் செய்ய வேண்டும் என்று சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று என் திருச்சபை ஆள்வோரே, எங்கள் சேவரத்தையும் விசேஷமாக எங்களுடைய சுவிசேஷபுரம் சேவரத்தையும் எங்கள் போதலையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபை விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 24 திருமணங்களையும் அதன் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுவாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவர்களையும் துணை பிரதம பேராயர் அவர்களையும் எங்கள் பேராயர் அருள் பெருந்திரு ARGST பர்னபாஸ் அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னர் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமயம் பணி செய்து கொண்டிருக்கும் எங்கள் போதகர் அருள் திரு போதன் அவர்களையும் ஆசீர்வதித்து திருச்சபையின் வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சியும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரே, கிருபை கூர்ந்து செய்தலா நன்மைகளுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சிலருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்மாவுக்கு ஞானாகரமாகவும் தேவரே ஏற்படுத்திய எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் மது பரமராஜ்யத்தில் சிறத்தவர்களாயிருக்கும்படி நாளுக்கு நாள் மது கிருபை அடைந்து தேர்வும் உமது திருச்சபையில் திறந்த பணி பூரணப்படவும் அருள்புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். உட்காருவோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 126வது சேர்ப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பிற்பகல் வேளையிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. சங்கீதங்களிலே ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு சேர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு, இதை காண்பதற்கு தேவாதி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கடந்த 2 வருடங்களாக மே மாதத்திலே பண்டிகை கொண்டாடப்படவில்லை. கடந்த வருடத்திலே அக்டோபர் மாதத்திலே சிறிய அளவிலே எளிமையான முறையிலே பண்டிகையை கொண்டாடினோம். ஆனால் 2022வது ஆண்டு இந்த மே ஜூன் மாதங்களை ஒன்றாக இணைத்து, மே மாதம் லீவ் இல்லாததுனால ஜூன் மாதத்திலே ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஃபெஸ்டிவல், ஒரு முழுமையான பண்டிகையை 2 ஆண்டுகளுக்கு பின்பு கொண்டாடுவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். அவருக்கு கனம் ததி மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுறோமா? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பெரிதான கிருபை. இந்த பண்டிகைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து, வெளியூர்களிலிருந்து திரளாக வந்திருக்கிறீர்கள். அந்த காலத்தில் சுவிசேஷபுரம் சர்க்கிள் என்றால் இன்னைக்கு அது 10 பாஸ்டேட்டுக்கு மேலே பிரிஞ்சிருக்கிறது. ஏமங்குளத்திலிருந்து எடச்சிவேளை வர உள்ள பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய சர்க்கிளாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தோம். நம்முடைய பகுதியில் உள்ள அநேகர் சியோன் மலையிலிருந்து, பரப்பாடியிலிருந்து, ஏமங்குளத்திலிருந்து, எடச்சிவேளையிலிருந்து கூட இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், வெளியிடங்களில் இருக்கிறவர்களும் வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவாதி தேவனுக்கு நாம் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். நிச்சயமாய் நீங்கள் வந்ததின் ஆசீர்வாதம்
இந்த பண்டிகையின் முழுமையான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நம்முடைய சேகரத்தின் சேர்ப்பின் பண்டிகைக்காக அதிகமாய் ஜெபித்து பிரயாசப்பட்ட நம்முடைய சேகரத்தின் திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள், சேகர செயலாளர், பொருளாளர், சேகர கமிட்டி அங்கத்தினர்கள், சுவிசேஷவரம் LCF கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாரையும் பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 548 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 548 ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பையும். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.